ஹலோ, இது எங்கள் இடம். இங்கே எதுக்கு நீங்கள் குப்பை கொட்டுறீங்க? என்னது கொட்டுவீங்களா? ஏன்? இது எங்கள் இடங்க. நீங்கள் குப்பை கொட்டணும்னா நீங்கள் குப்பை கிடங்கு தோண்டி வைங்க, இல்லை எங்கேயாவது போய் கொட்டுங்க. இல்லை அரசாங்கத்திட்ட சொல்லி ஒரு பெரிய குப்பை கிடங்கா வாங்கிக்கோங்க. எதுக்கு எங்கள் இடத்துல வந்து நீங்கள் குப்பை கொட்டுறீங்க? என்னது? அப்புறம் அது சும்மா கிடக்குதுன்னு கொட்டுறீங்களா? அது சும்மா கூட கிடக்கட்டோங்க. எப்படி 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 கொட்டினா ஏன்னு கேட்குறதுக்கு நாதி இல்லையா? அதனால கொட்டுவீங்களா? சும்மா கிடந்தா கொட்டிடுவீங்க, கேட்குறதுக்கு ஆள் இல்லைனாலும் கொட்டிடுவீங்க. உங்களுக்கெல்லாம் இருக்குடி. இரு எங்கள் அண்ணன் வரட்டும். வந்துட்டார் இல்லை? என்ன கேலி! அவர் இது வரைக்கும் என்ன செய்தார்? சீமான் என்ன செய்தார்? சீமான் அதை செய்தாரா, இதை செய்தாரா? வெறும் பேச்சு தான், கற்பனை கெட்டாத பேச்சு தான், ஆகாசத்தில் சிலம்பந்தான் அப்படின்னு நக்கல் நையாண்டி நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேனே. அவருடைய செயல்பாடுகளை பார்த்து தான் அந்த கட்சியிலேயே நாங்கள் வந்து பயணிக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு இருக்குது. அவர் பண்ண ஆர்ப்பாட்டம், அவர் கொடுத்த அறிக்கை, அவர் கொடுத்த பேட்டி, அவரோட ஒவ்வொரு வார்த்தைகள்னு அது ஒரு பெரிய அட்டவணையே இருக்குது. அந்த அதனுடைய விளைவுகளும் என்னென்னங்கிறது ஒரு பெரிய அட்டவணையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. இப்போ பார்த்தீங்களா, கேரளாவை என்ன கேட்டார்? அது கடவுளின் தேசம், இது மட்டும் என்ன ஒரு அழகான வார்த்தையை கூட கேட்டார், இது கர்மாந்திரம் பிடிச்ச தேசமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். கேட்ட ஸ்பீடிலேயே நம்முடைய அரசு சார்பாக எழுதப்பட்ட ஆணையின்படி அங்கேருந்தே எங்கேருந்து கொட்டுனாங்களோ கேரள அரசு நம்மளை மூக்க பிடிக்க வைக்கலாம்னு நினச்ச அரசை பெடரி தெறிக்க ஓடுற மாதிரி வேலையை செஞ்சுருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதுலேயும் அண்ணன் சீமான் அவர்களோட பாய்ச்சல் தான் காரணம்னா அதை மறுக்கவே முடியாது. இன்றைக்கி அவங்களே லாரியை அனுப்பி கொட்டின குப்பையை அள்ளிட்டு போக வச்சுருக்காரு பார்த்தீங்களா? நான் தான் சொல்கிறேனே, நிஜ முதல்வரே அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படின்ட்டு. உங்களை இயக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இயங்கவே மாட்டீங்க. சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, அதான் அரசு இயந்திரம் துரு பிடிச்சி அப்படி இயங்காமலே இருக்கும். ஆனால் பணத்தை பதுக்கிறதாகட்டும், பினாமி சொத்து சேர்க்குறதாகட்டும், கார்பரேட்டுகள்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு செயல்படுத்துறதாகட்டும், இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடும். ஆனால் என்னதான் பண்ணாது தெரியுமா? மக்களுக்கு தேவையான எதையும் தான் செய்யாமல் அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும். தூங்குகிற கும்பகர்ண அரசை அப்பப்போ எழுப்பி விடணும்னா அது எங்கள் அண்ணன் சீமானால் தான் முடியும். இன்றைக்கி குப்பையை அள்ளிட்டு போக வச்சுருக்காரு. இது மட்டும் இல்லை, இனிமேல் நீங்கள் மலையை உடச்சி பாருங்கள் பார்ப்போம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போகிறோம். இனி அடுத்ததாக செய்ய போகிற சம்பவம்னா கன்னியாகுமரியில் நீங்கள் உடச்சி எடுத்துகிட்டு போகிற அந்த மலை வளமாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடியே ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்கணும். கொஞ்சம் விட்டு போச்சு. ஆனால் ஞாபகம் இருக்கும்போதே சொல்லிடுறேன். அதாவது நம்முடைய சமீபத்தில் ஒரு 18 வயது தம்பி நமக்கு வந்து செஸ் விளையாட்டில் போய் வெற்றி பெற்று உலக சாதனை படைச்சிட்டு வந்தார். வயதிலேயே ஒரு வெற்றி சாதனையை படைச்சிட்டு வந்தார் இல்லையா? அது உண்மையிலே மகிழ்ச்சிகரமானது தான், கொண்டாடப்பட வேண்டியது தான். ஆனால் இதில் திமுக அரசின் பாராமுகத்தையும் பற்றி பேசியே ஆகணும். இது அரசியல் சதுரங்கத்தில் தம்பி விக்கி அவர்கள் பேசியிருந்தாங்க. அவரும் பேசிட்டாரு, நாம் ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சா அவரே சொல்லுவார், ஒருத்தராக சொல்லி பிரயோஜனம் இல்லை, அது பல குரலாக எழுமணும் அப்படின்னு. உண்மைதான். சொன்னதே திருப்பி வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு ஆட்களை வச்சு சொன்னாலாவது புரியுதான்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால சொல்கிறேன். அதில் அவர் வந்து அரசியல் லாபியெல்லாம் நான் பண்ணலை அப்படிம்பாரு. நான் லாபி தான் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் லாபி பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கிறீங்க. லாபிங்கிறத விட உண்மையை சொல்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அவர் கொண்டாடப்படும் போது திமுக அரசு 5 கோடி அவருக்கு வந்து பரிசாக கொடுக்குது. ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க வரல, ஆனால் ஏன் அவருக்கு மட்டும் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க வர்றோம். அதில் உள்ளார்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆந்திர தேசத்தை சேர்ந்த கட்சி தலைவர் அவர் வந்து குகேஷை எங்களுடைய தெலுங்கு தேச மகனை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்படின்னு வாழ்த்துதல் போடுறாரு. புரியுதோ? ஆமாம். அதாவது இப்போ எங்களுக்கு ஒரு டவுட்டு,
இப்போ அவர் எப்படி குகேஷ் வந்து தெலுங்கு தேச மகன்னு எந்த டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிருப்பாரு, எந்த லேபில் போய் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியலை. தெரிஞ்சால் அவர் கொஞ்சம் அந்த சொன்னால் நாமளும் வந்து நம்மக்கிட்ட கேட்குறவங்கள, நீங்கள் தமிழர்கள்னு எங்கே டெஸ்ட் எடுத்தீங்கன்னு கேட்குறவங்கள்ட்ட அந்த மெத்தடை கொஞ்சம் சொல்லி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் வேண்டாம், எந்த டெஸ்ட்டும் வேண்டாம், கொஞ்சம் அப்படி உற்று நோக்குனீங்கன்னா போதும். தன்னுடைய இனம் சார்ந்து வரவங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய இனம் சாராதவங்களுக்கு என்ன செய்யலை. புரியலையா? அமெரிக்காவில் தங்கத்தை வென்று வந்த தங்க மகள்கள் அவங்க தமிழ் பிள்ளைகள், அதுலேயும் பின்தங்கிய பொருளாதார விஷயங்களில், பொருளாதார நெருக்கடியில் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த தங்கம் வென்றுட்டு வர மகளுக்கு போக்குவரத்து செலவு, கோச்சிங் செலவு அப்படின்ட்டு சுமார் ஒரு 5 லட்சத்துக்குள்ளே தான் உதயநிதி அமைச்சர் அவர்கள், உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்கள் அரசு ரீதியாக செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் குகேஷ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மகனுக்கு 5 கோடி, அதே தங்கம் வென்று வருகின்ற தமிழ் தங்க மகள்களுக்கு 5 லட்சம்தான். இப்போ புரியுதா? தானாடாவிட்டாலும் தன் சதையாடும். அதாங்க இதுலேருந்து உங்களுக்கு புரியணும். அதாவது குகேஷுக்கு ஏன் கொடுத்ததை பற்றி நமக்கு எரிச்சலோ இல்லை வன்மமோ அப்படிலாம் கிடையாது. எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏன் கொடுக்கல? எங்கள் தமிழ் பிள்ளைங்களும் தங்கம் வென்றுட்டு தானே வந்திருக்காங்க, அவங்களுக்கே அத்தனை கோடி கொடுக்கல, ஏன் அவங்கள வந்து அப்படி உச்சி முகரலை அப்படிங்கிற ஒரு பேராதங்கம் தான் இந்த காணொளியில் நான் வெளிப்படுத்துகிற விதம். தமிழக அரசே, நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, இதில் தான் நாங்கள் திருப்பி இதை தானே சொல்கிறோம். நீங்கள் வந்து வேற்று இனத்தவர் அப்படிங்கிறனால தான் எங்களை வேற்றுமை பாராட்டுறீங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தமிழர்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்குறதெல்லாம் இல்லை. அது வந்து கோபத்தின் உச்சியில் நீங்கள் பண்ணுற அக்க போகிற பார்த்து கேட்குறோம். ஆனால் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய தெலுங்கு பாசத்தை காட்டுறீங்க. தெலுங்கு பாசத்தை காட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் வேற்றுமை பாராட்டுறீங்க அப்படிங்கிறத நான் அங்கே முத்தாய்ப்பாக சொல்ல வரேன். ஏன் வேற்றுமை பாராட்டுறீங்கன்னா, தெலுங்கு மகன் தமிழ்நாட்டில் வசிக்கின்ற தெலுங்கு மகன் என்று தெரிந்தவுடன் அந்த பரிசு 5 கோடியாக போயிடுது, அவனுடைய மதிப்பு உயருது. அதே தங்கம் வென்ற தங்க மகள்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகள், பின்தங்கிய வகுப்பு இல்லைன்னா பின்தங்கிய பொருளாதாரத்தில் உள்ள ஒரு குடும்பம், அவங்க அப்பாக்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுறதா தான் கேள்விப்பட்டேன். அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுடைய பரிசு தொகை 5, அது பரிசு தொகையாக கூட இல்லை, அவங்களோட போகிற வார செலவு, ஏற்கனவே சொன்ன மாதிரி கோச்சிங் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் அப்படின்ட்டு. ஏன் இவங்களுக்கு 5 கோடி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? அப்படியே மைக்கடிச்சு விழுந்துருவாங்களா? ஐயோ எங்களுக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லிடுவாங்களா? என்ன இது? இதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தான் வேற்றுமை பாராட்டுறீங்க, நீங்கள் தான் உங்கள் இனம் சார்ந்து நீங்கள் தான் முடிவெடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் தான் ஒவ்வொரு காரியங்களையும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால், நீங்கள் வந்து சமூக நீதி, சம அந்தஸ்து பார்க்குறவங்க, யாராக இருந்தாலும் நாங்கள் சரிசமமாக தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறவங்க, விளையாட்டுத்துறைக்குள்ள தங்கம் வென்றுட்டு வர மகள்களுக்கு யாராக இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டின் சார்பாக போகிற யாராக இருந்தாலும் அவங்களோட தங்கம் வென்றுட்டு வந்தால் இவ்வளவு பரிசு, இத்தனை கோடிகளோ இத்தனை லட்சங்களோ பரிசு, வெள்ளி பதக்கம் வென்றால் இத்தனை கோடிகளோ இத்தனை லட்சங்களோ பரிசு. விளையாட்டில் கூட நீங்கள் வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வெற்றி பெற்றுட்டு வராங்க இல்லையா, அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை எல்லாருக்கும் சரிசமமாக அதாவது பதிவு பண்ணி வச்சுருங்கங்கிறோம். அது யாராக இருக்கட்டும், தமிழ்நாட்டு சார்பாக விளையாட போயிருக்காங்க, அவங்க இதில் முதல் பரிசு வென்றுட்டு வந்துட்டாங்க, தங்கம் வென்றுட்டாங்க, இல்லை அடித்து தூக்கி சாப்பிட்டு முதல் இடத்துல வந்துட்டாங்க, இவ்வளோ பரிசு. 2வது பரிசு வாங்கினா யாராக இருந்தாலும் இவ்வளவு தொகை. 3ஆம் இடம் வந்திருக்காங்களா, இவ்வளவு. ஆறுதலாக போனது, பங்கு பெற்றதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக ஒன்று கொடுக்குறீங்களா, அதே சரிசமமாக ஒரு தொகை நிர்ணயித்து கொடுங்க. ஆனால் உங்களுக்கு மனசு வராது. இப்போ புரியுதா? நாங்கள் ஏன் எங்களை பெற்றவர்கள் ஆளணும்னு நினைக்கிறோம், எங்கள் ரத்தம் ஆளணும்னு நினைக்கிறோம். ஏன் எங்களுக்கு வந்து எங்களுடைய இனம் சார்ந்த, எங்களை நேசிக்கின்ற ஒரு மகன் இல்லை ஒரு மகள் இல்லை ஏதோ ஒன்று, எங்களை நேசிக்கின்ற, எங்கள் நாட்டிலேயே என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டை உரிமை கொண்டாடுறதுக்கு உரிமை பெற்ற ஒரு
ஆள் ஆளணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோன்னா இதுதான். ஏன்னா எங்கள் சொந்த மாநிலத்திலே நாங்கள் வேற்றுமை பாராட்டப்படுகிறோம். எங்கள் சொந்த நாட்டிலேயே நாங்கள் வந்து நீங்கள் போடும் பிச்சைகளுக்காக ஏங்குற மாதிரி நிற்கிறோம். அது அந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, இதெல்லாம் ஒரு வகையில் பிச்சை நீங்கள் போடுற மாதிரியும் நாங்கள் பிச்சை வாங்குற மாதிரியும் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எங்களை உதவி பண்ணுற மாதிரி எங்களை ஒரு இழிநிலையிலே வச்சுருக்கீங்கிறது தான் உண்மை.